அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நான் செஞ்ச பூஜை வேலைகள், அது மட்டும் இல்லை நிலைவாசல் பூஜை நான் எப்படி செஞ்சேன்றதையும் காட்டியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வெளியில் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டை நம்ம தான் சுத்தம் பண்ணி ஆகணும் இல்லையா? நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும், ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபட்டவங்கலாம் நம்ம தெய்வ சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணணும், நம்ம பூஜரம் க்ளீன் பண்ணணும், தேர்ஸ்டே ஆனால் க்ளீன் பண்ணணும். இப்படி நிறைய வேலைகள் இருக்கும். அதை பிடிச்சி தான் செய்வோம். இருந்தாலும் நமக்கு எல்லா டைமும் எல்லா வேலையும் சரியாக செய்ய முடியுமானா எல்லா டைமும் முடியாது இல்லையா? அந்த மாதிரி டைமிங்கில் ஆல்டர்னேட்டிவாக நம்ம எப்படி வேலையை ஈஸியாக செய்யலான்னு காட்டியிருக்கேன். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம நிலைவாசலுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். எப்பயும் இந்த நிலைப்படியில் நான் கோலம் போட்டதில்லை. கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, நிலைவாசலுக்கு கீழே அங்கெல்லாம் அழகாக கோலம் போட்டுருவேன். சரி, இன்றைக்கி இந்த நிலைவாசலில் அழகாக கோலம் போடலாம் அப்படின்னு காட்டியிருக்கேன். நிறைய பேர் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க முடியாது, வாரம் ஒரு முறை வச்சாலும் களைஞ்சிடுது, குழந்தைங்க இருக்காங்க, இப்படிலாம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, எல்லோ அண்ட் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நிலைவாசலோட 2 சைடும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆல்டர்னேட்டிவ் தான். அந்த பெயிண்டிங்கில் ஒரே ஒரு பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சா போதும். இது ஆல்டர்னேட்டிவ் தான். ஆனால் இல்லை, இந்த ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தியை அள்ளி கொடுக்கும். இது நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு தனி சிறப்பாகவும் இருக்கும் இல்லையா? சிறப்பு பூஜையாக இருக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கும், நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதை தாண்டலாமா அப்படின்னு. மஞ்சளை தாண்டக்கூடாது, ஆனால் நிலைவாசலுக்கு அந்த கணக்கு கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த நிலைவாசலுக்கு அடியில், அதாவது வீடு கட்டும்போதே இந்த நிலைவாசலுக்கு அடியில் எந்திரங்கள், அதாவது மகாமேருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எந்திரம், கோமதி சக்கரம், அப்புறம் சங்கு, அப்புறம் சில்லற காயின்ஸ் போட்டு வச்சுருவாங்க. இது எதுக்காகனா, இந்த நிலைப்படியில் தான் குலதெய்வம் இருக்கணும், தங்கணும், இந்த நிலையை தாண்டி எந்த துர்சக்திகளும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை செய்கிறாங்க. ஸோ நம்ம இதில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப நல்லது. இதை தாண்டணுமே அப்படின்னு யோசிக்காதீங்க, மிதிக்காமல் போனாலே ரொம்ப நல்லது. நான் இத்தனை நாள் இந்த இடத்துல கோலம் போட்டதில்லைன்னு சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி போடவுமே பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, மகாலட்சுமி கடாட்சமாக இருக்குது. யாருமே நம்ம வாசலை பார்க்கும்போது அது வெறுமனே காலியாக இருக்கும்போது அந்தளவுக்கு யாரும் யோசிக்கவும் மாட்டாங்க, டைரெக்டாக உள்ளே வந்துடுவாங்க. நம்ம இந்த மாதிரி கோலம் போட்டு வாசலை விளக்கேற்றி வைக்கும்போது எப்பயுமே உள்ளே வரவங்க கூட அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குதுன்னு சொல்லாமல் வரவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் குழந்தைங்க கூட செப்பல் அவுத்து வச்சுட்டு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம கூட இருக்கிற நம்ம குழந்தைங்க, கணவர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு தடவை 2 தடவை மிதிச்சுட்டு போனால் கூட அடுத்தடுத்து அவங்களுக்கே எண்ணம் வந்துடும். ஏன்னா இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, இவங்க பார்த்து நம்ம வீட்டை அலங்கரித்து மகாலட்சுமி குடியிருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு நம்ம மனைவி வச்சுருக்காங்க, நம்ம அம்மா வச்சுருக்காங்க, நம்ம தங்கச்சி சகோதரி வச்சுருக்காங்க. இப்படி வீட்டில் உள்ள ஆண்களும் சரி, குழந்தைங்களும் சரி, பெரியவங்க கூட அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். டென்ஷன் ஆகாதீங்க, கலைஞ்சிடுச்சுன்னா திருப்பி போட போகிறோம். சரி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னா, இந்த 2 சைடும் நிலப்படியோட 2 சைடு நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் மாவு கோலம் போடுங்க. மாவு கோலம் போட்டால் கன்ஃபார்ம் ஒரு 1 வீக் இருக்கும். நல்லா கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, விரதம் எப்படி இருக்கணும் சிஸ்டர் சொல்லுங்கன்னு. நீங்கள் எந்த விரதம் பற்றி கேட்குறீங்கன்னு தெரியல சிஸ்டர். எந்த விரதம்னு நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா நான் அது எப்படி இருக்கணும்னு சொல்லுவேன்.
அப்புறம் இன்னொரு சிஸ்டரும் கேட்டிருந்தீங்க, இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி எடுப்பீங்க, எப்படி சேவ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஒய்டி மியூசிக்கில் போயிட்டு ஸ்பிரிச்சுவல் மியூசிக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வேல் விளக்கு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே அதுக்கு தனி ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன், வேல் விளக்கு அப்படின்னே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வேல் விளக்கு கார்த்திகேயாஸ் மெட்டல்ஸில் 950 ரூபாய் 950 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் கலசம் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கலசம் நான் கார்த்திகேயாஸ் மெட்டல்ஸில் தான் வாங்கியிருக்கேன். கலசம் பற்றி தனி வீடியோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கலச விளக்கு பற்றியும் கேட்டிருக்கீங்க. கலச விளக்கு பற்றியும் அந்த கலச வீடியோவோட ஜாயின் பண்ணி கொடுக்குறேன். நம்ம விநாயகர்கிட்ட ஸ்வஸ்தி கோலம் போட்டு அதுக்கு கீழே தாமரைப்பூ கோலம் போட்டிருக்கேன். இந்த ஸ்வஸ்தி கோலம் கால்படுற இடத்துல போடக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்வஸ்திக்கோட மகத்துவமே தனி தான். இந்த ஸ்வஸ்திக்கு 8 கோடுகள் வரும். இந்த 8 கோடுகளும் அனைத்து தெய்வங்கள், அதாவது நமக்கு சில தெய்வங்கள் தெரியும், சில தெய்வங்கள் தெரியாது இல்லையா, அனைத்து தெய்வங்களையுமே குறிக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் அதில் நடுவில் வைக்கக்கூடிய புள்ளி நம்ம ஆத்மா நலனோடு இருக்கணும், நம்ம ஆத்மாவை குறிக்கக்கூடியது. ஸோ நம்மளும் தெய்வமும் ஒன்றிணைக்கிறது தான் இந்த ஸ்வஸ்தி கோலம். இதனால தான் இந்த ஸ்வஸ்தி கோலத்தை கால்படுற இடத்துல போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த யானை மனையை நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா வீட்டுக்கு வரவங்களையும் சரி நம்மளையும் சரி ஆசீர்வதிக்கிற வகையில் இருக்குது. நல்ல ஸ்டடியான வுட்டு, ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா அழகாக சுற்றி கோலம் மாதிரி போட்டிருக்குறாங்க. விநாயகர்கிட்ட அழகாக கோலம் போட்டு விளக்கேற்றியாச்சு. நம்ம நிலைவாசலில் நின்று காக்கிறவர் இந்த விநாயகர் பெருமான். நான் சும்மா பேச்சுக்கு சொல்லலை, அவ்வளோ சக்தி. நான் எது கேட்டாலும் கொடுப்பாரு. விநாயகர் பெருமானுக்கு பக்கத்தில் அழகாக சுற்றி கோலம் போட்டு விளக்கேற்றும் போது அதோட அழகே தனி தான். நம்ம வீட்டில் எப்பயுமே நேர்மறையாற்றலுக்கு பஞ்சமே இருக்காது. இப்போ கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லையா, அதுக்காக இந்த ஃப்ளோட்டிங் திரி தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த ஃப்ளோட்டிங் திரி 200 பீஸ் 200 ரூபாய். இந்த திரியை நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த விளக்குமே நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த திரி நம்ம போடுறதுனால நமக்கு எண்ணெய் ஸ்பில் ஆகாது, கீழே கொட்டாமல் எரியும். அதே மாதிரி விளக்கு பிசு பிசுன்னு ஆகாது. ஸோ நான் இந்த திரியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த திரியை நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவே எரியும். இது ஜலதீபம் ஏற்றுவோம் இல்லையா, அதுக்காக தான் நான் வாங்கினேன். நல்லா இருக்குன்றதுனால நான் அடிக்கடி இதைத்தான் யூஸ் பண்ணுறேன். துளசி பூஜையுமே அன்னைக்கு நல்லா செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த துளசி பூஜை பாப்பாவும் சேர்ந்தே பண்ணா. பாப்பா தான் துளசி மாடத்துக்கு பக்கத்துலேயே கோலமும் போட்டா. துளசி மாடத்துக்கிட்ட இருக்கிற இந்த அணையா விளக்குமே ஏற்றிட்டேன். இந்த தீபம் மழை பெஞ்சாலும் சரி பெய்யலைனாலும் சரி நல்லா நின்று எரியும். இந்த மாட விளக்கு என்கிட்ட ஏற்கனவே இருந்தது. அதை நான் இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கீழே வச்சோன்னா அது மழையில் நனையுன்றனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம வீட்டுக்கு நிறைய சிட்டுக்குருவிகள் வரும். அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு வைப்போம், பொரி வைப்போம். இதெல்லாம் வைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே இந்த மாதிரி மண் பிளேட் யூஸ் பண்ணேன். அதில் என்னாச்சுன்னா நத்தை நிறைய இந்த சைடு இருக்கிறனால ஏறிடுது. அதனால் இதை ஹேங் பண்ணி இந்த குருவிகளுக்கு வைக்கலாம்னு யோசிச்சுருக்கேன். அதுக்காக 2 மண் பிளேட்டு, இந்த பிளேட்டும் அந்த 2 அகலும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ஸ்டாண்டு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த அகல், அதனால் ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்றக்கா அந்த இது வாங்கினேன். இந்த மாதிரி மணி பிளான்ட் வீட்டில் நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மணி பிளான்ட்டு வாரத்துக்கு 2 முறை தண்ணி மாற்றணும். இது எல்லாராலையுமே செய்ய முடியாது. ஏன்னா வேலைக்கு போகிற பெண்கள் கரெக்டாக அதை செய்ய முடியாது, கவனிக்க முடியாது இல்லையா. ஆனாலும் வீட்டில் அழகாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும்னு நினைப்போம்ல. அதுக்கு என்ன பண்ணலான்னா மண்ணில் வைக்கலாம். ஏன்னா அதுக்கு லோ மெயின்டெனன்ஸ் தான், ரொம்ப மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கொக்கோ பீட்டு 1 பங்கு 1/2 பங்கு மண் இருந்தாலே போதும். வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். நமக்கு தண்ணி அடிக்கடி ஊற்றணும், அதை கேர் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. வாரத்துக்கு 1 முறை சும்மா ஒரு 10 ml தண்ணி ஊற்றினாலே போதும். அந்த மண்ணை நல்லா தொட்டு பாருங்கள். ஈரப்பதம் இருந்தால் தண்ணி ஊற்ற தேவையில்லை.
இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் போல் ஒரு 10 ml அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, இல்லை 1/4 டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் எப்படி ஈஸியாக டக்குன்னு அபிஷேகம் பண்ணலான்னு நான் ஏற்கனவே ஷார்ட் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற மங்கள பொருட்கள், உங்கள்கிட்ட என்ன மங்கள பொருட்கள் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மஞ்சள் தூள், ஏலக்காய், கிராம்பு, வெட்டிவேர், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், சந்தனம், மஞ்சள் கிழங்கு, ஜவ்வாது எடுத்திருக்கேன். இந்த மங்கள பொருட்களை வச்சு தீர்த்தப்பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தீர்த்தப்பொடி, அதாவது நம்ம தீர்த்தப்பொடி வேணும் அப்படின்னா அதில் சந்தனமும் ஜவ்வாதும் சேர்த்துக்க வேண்டாம். மற்ற எல்லா பொருட்களும் நம்ம குடிக்கும் போதும் சரி, தெய்வத்துக்கு பிரசாதமாக வைக்கும்போதும் ஒன்றுமே செய்யாது, நல்லது. இந்த மங்கள பொருட்களை நல்லா மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் நேரம் உணர விட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவைப்படுதோ, எப்போ அபிஷேகம் பண்ண போகிறோமோ அது 1 ஸ்பூன் எடுத்து கலந்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது வீடே தெய்வீக மனம் வீசும். இதை அரைக்கும் போதே நல்ல மனமாக இருக்கும். இந்த ஒரு அபிஷேகம் செஞ்சாலே நிறைய அபிஷேகம் செஞ்சதுக்கு சமம். ஏன்னா இதில் சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த பொருட்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த குளிர்காலத்தில் கொசுலாம் வரும் இல்லையா, அந்த சின்ன சின்ன பூச்சிகள் மாதிரி வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன்னா, இந்த தீப ஆராத்தி கட்டுவோம் இல்லையா, அந்த கற்பூரமும் டிஷ்வாஷிங் லிக்விடும் நல்லா தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுருவேன். அதை கொதிக்கிறப்பயே அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா கிச்சன் கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். நம்ம கிச்சன் கிளாத்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கிளாத்தையுமே அந்த தண்ணியில் நல்லா கொதிக்கும்போது நல்லா அதில் போட்டு வாஷ் பண்ணிட்டோன்னா எந்த ஒரு பூச்சியுமே வராது, எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. நல்லா உலர விட்டு நம்ம அதை நல்லா மடித்து வச்சிட்டோன்னா நம்ம கிச்சனும் க்ளீன் ஆன மாதிரி ஆச்சு, நம்ம கிச்சன் கிளாத்தும் க்ளீன் ஆன மாதிரி ஆச்சு. நம்ம கிச்சனில் சின்ன சின்ன மேக் ஓவரும் பண்ணியிருக்கேன், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.